திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழி சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அது எல்லாமே இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதா உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம். அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரகன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா, இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள். அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா
சனி பகவான். அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம் அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான். ராகுகேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திற்கும், கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். மகரம் அப்படின்னாலே கடந்த வருடங்கள் 3-9 ராகு கேதுகள் இருந்தப்ப நிறைய அதிர்ஷ்டங்கள், பணவரவு, ஏதாவது ஒரு வழியில நல்லது நடந்துட்டு இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள்னால கொஞ்சம் சனி பகவான் 7.5 சனி முடிவுல இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இருந்தாலும் குரு நல்லா இருக்காரு, அதனால ஜாக்பாட் வருடமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும், கேது 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ராகு 2ங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு வருது. அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்ப ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள், பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது, நீங்க பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இதுல ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்லா அதாவது ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா பண்றதும் தான் இந்த ராகுகேதுகளுடைய வேலை. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பணம் எங்காவது கொடுத்து லாக் ஆயிருக்கா அது திரும்ப வரும். அப்படி இல்ல பணம் எல்லாம் எதுவும் கொடுத்து லாக் ஆகுறீங்கன்னா இப்ப ஏதாவது பணம் வரவே ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டீங்கன்னா அதுல பிரச்சனை வரும். பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள், பேச்சால கொஞ்சம் குடும்பத்துல மன நிம்மதி இழக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இருப்பினும் அடிப்படை கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதே போல கல்வி சார்ந்த ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அவர் 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அரியர் எல்லாம் கிளியர் பண்றது, வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ, அதுல ஏதாவது செலவு பண்ண வேண்டியதோ, ஒரு விரயம் பண்ண வேண்டியதோ, 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பண இழப்புகள் உண்டு. அப்ப அதெல்லாமே ஏதாவது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனா 2ஆம் இடத்து ராகுவும் பணம் இழந்தாலும் ஏதாவது ஒரு வழியில பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டு இருக்கிறது ராகு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். வர்றதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனா சரி. அப்போ 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதா ஒரு வீடு வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது இதெல்லாமே உண்டு. அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. நல்லா இல்லாம இருந்தா நல்ல மருத்துவரோ, நல்ல ஒரு விஷயங்களோ, நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதே போல பாருங்க, அடுத்து அவர் 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது தீர்த்த யாத்திரை, வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பயணங்கள், அலைச்சல், ஏன் போறோம், ஏன் வரோம், எதுக்கு செய்யறோம், எதற்காக இங்க நின்றுகிட்டு இருக்கிறோம், என்ன வேலை பண்றோம் அப்படிங்கிறது எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம பண்ணிடுவார். ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட்ல செட் ஆயிருக்கும். ஆனா இருப்பினும் கொஞ்சம் கொஞ்சம் தடைக்கு பின்பு எல்லாமே கடந்து வரும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தூக்கம் குறையும், கணவன் மனைவிகளை கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறையும், அவ்வளவுதானவே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபத்தையும் கொடுப்பார், ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவையும் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 8இல் கேது வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும். 8ஆம் இடத்து கேது உடல் உபாதைகளை கொடுக்கும். வயிறு பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, ஆசன வாயு பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னா ஜாதகத்துல தசாபுத்தியும் சூரியனும் நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வந்து நிக்கும். அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா 8க்கு 2 குணம் இருக்குங்க, நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் பணத்தையும் கொடுக்கும், திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும். அதனால இது ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்துட்டா திடீர் பண வரவு வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் உடம்பத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிக்கணும். அது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத உண்மை. அடுத்தது அவர் அப்படியே 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். அப்ப 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, கடன், நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம் இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். கடன் இல்லாம இருக்கீங்களா, கடனை கொடுத்துரும்.
நோய் இல்லாம இருக்கீங்களா, நோயை கொடுத்துரும். வேலை இல்லாம இருக்கீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ப்ரமோஷனோட கிடைக்கும், உயர் பதவியோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதற்குண்டான தேடல்கள், அதற்குண்டான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது இதெல்லாமே இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் உண்டு. ஒரு தொழிலை மாத்தலாமா, அந்த தொழில பையனுக்கு ஏதாவது கொடுக்கலாமா, இல்ல பையன் கூட ஏதாவது பார்ட்னர் போட்டு குழந்தைகளோட பார்ட்னர் போட்டு பண்ணலாமா, இல்ல பார்ட்னர் வேற யாராவது கூட சொந்த பந்தத்தோட சேர்ந்து பண்ணலாமா, இப்படிங்கிற நிறைய யோசனைகள் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நேரங்காலங்கள் கொஞ்சம் மகரத்துக்கு இந்த பண இழப்புகள் எல்லாம் வர்றதுனால அதனால யோசிச்சு பண்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அல்லது இடத்த இருக்கிற தொழில் இடம் இதெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியே எங்காவது அவுட்ரு போயிடலாமா, இந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ங்கிறது பதவி இல்லையா, பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி இழப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி பதவி இல்லாம இருக்கிறீங்கன்னா பெரிய பதவியில் உட்கார வச்சு உங்களுக்கு அழகு பார்ப்பார் அப்படிங்கறத உண்மை. சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம், குடும்பம், பேச்சுல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஒரு இடமாற்றம் இருக்கு, அப்படி பண்ணும்போது அந்த இடமாற்றத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம். கும்ப ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்குள்ள வருகிறார். ஏன்னா இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்சு அவரு போனாரு, இப்ப ஜென்ம ராகு உள்ள வருது அப்படின்னு பயம் கொள்ளவே வேண்டாம். அடுத்தது கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ரெண்டுமே பயம் இல்லாம இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். ஜென்மசனி விலகியாச்சு இல்லையா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போயிருச்சு இல்லையா. அப்போ ஜென்ம ராகு ஒரு மனிதரை வளர்த்தும். ராகு இல்லாம வளர்ச்சி கிடையாது, ராகு இல்லாம பொருளாதாரம் கிடையாது, ராகு இல்லாம பணம் கிடையாது, ராகு இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியாது, பல மடங்கு லாபத்தை எடுக்கவே முடியாது. அப்போ கும்பத்துக்குள்ள ராகு வரும்பொழுது கொஞ்சம் குழப்பம் வரும், கொஞ்சம் குடும்ப ரீதியாக, கொஞ்சம் மன ரீதியாக, அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம் வருமே தவிர மற்றபடி உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது. ஒரு பப்ளிசிட்டி ஆக போறீங்க, ஒரு வளர போறீங்க. நீங்க ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் கூட உங்களை முன்னாடி நிறுத்தி நீங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உண்டு. ராகு லக்னத்து இது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். அதே போல ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லது செய்யற, அதாவது நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்றதும் தான் அவருடைய குணம். அப்போ லக்னத்துல ராகு இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஜென்மசனிலாம் நிறைய அடிப்பட்டாச்சு. நான் ஜென்மசனில யாருமே நல்லா இருந்ததோ சொல்லவே முடியாது, 100க்கு 100 மோசமான நிலைமைதான். ஏதோ 1-2 இருப்பாங்க, அதுவும் நிறைய நல்லது பண்ணி இருப்பாங்க, நல்ல ஜாதகமா இருக்கும், நல்ல ஸ்தானங்கள் இருப்பாங்க. அதுல ஏதோ அடிபட்டு மேல வந்திருப்பாங்க, அடியெல்லாம் படாமலாம் இருக்காது, அடிபட்டு மேல மறுபடியும் மீண்டும் எழுந்து வந்திருப்பாங்க. அதனால ராகு உள்ள வரும்பொழுது கண்டிப்பாக மீண்டும் உங்களை எழச் செய்வார். கீழே விழுந்திருக்கீங்களா, மறுபடியும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரகமாக ராகு உள்ள என்ட்ரி ஆகிறார். தைரியமாக நம்பிக்கையாக எதிர்த்து போராடுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராகு 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களை வெளிப்படுத்துறது, ஷேர் மார்க்கெட் யோகம், யூடியூப்ல சோசியல் மீடியால இருக்கிறீங்க, ஒரு பிரபலமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பிரபலமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக கொடுக்க போகுது இந்த ராகு. சகோதர ஒற்றுமை, சகோதரனால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு, இப்ப இதெல்லாமே அது விலகி ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் கும்பத்துக்கு இயற்கையாகவே ஜாஸ்தி. அப்ப ராகு உள்ள வரும்பொழுது உக்கிர தெய்வம் கூட நின்று உங்களுக்கு எல்லாத்துக்குமே வழி கொடுக்கும். எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் யாரு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்றுருந்தீங்கனாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு 11ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார். லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு வழியில லாபம் வந்தே தீரும். உங்களுடைய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க. அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மேக்சிமம் ராகு 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எதை தொட்டால்
எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம். ஏன்னா சனி மட்டும் வந்து உங்களுக்கு 7.5 சனி கடைசி எண்டிங்ல இருக்கிறதால நிறைய கத்துக் கொடுக்க போகிறார். அதை வச்சு இந்த ராகு உங்களை வளர்த்த போகிறார். தசாபுத்தி ஜாதகத்துல மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்தா தைரியமாக அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. கண்டிப்பா ராகு உங்களை வளர்த்திட்டு தான் போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்க கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகதேசமா கேது இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்தில் கேது இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், ஒரு மனக்கசப்புகள், ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாமே இருக்கும். அது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத எடுத்துட்டாலும் கூட கேது ஒரு சன்னியாசி கிரகம் உள்ள வரும் பொழுது கொஞ்சம் மனக்கோளாறுகளை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இருப்பினும் பார்ட்னருக்குள்ள இதுல எல்லாமே நிறைய பிரச்சனை வந்து பிரிஞ்செல்லாம் இருந்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் பண்ணி செழிப்பில்லாம போச்சு, போட்ட காசெல்லாம் வேஸ்டா போச்சு, நஷ்டத்துல நிக்குது, இனி அடுத்தது எங்கனால எதுவுமே பண்ண முடியாது, ஏதோ யாராவது ஹெல்ப் பண்ணணும் இல்ல கடவுளா பார்த்து ஏதாவது பண்ணினாதான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்ப கும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ராகு கேதுக்கள் கொடுக்கும். வியாபாரத்தை நல்ல செழிப்பை கொடுக்கும். மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு. அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட தெரிவதற்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குழந்தைகளுக்கு உண்டான ஃபியூச்சருக்குண்டான விஷயம் எல்லாமே சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெருகுங்க. இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு. கும்பராசி பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி கும்பலக்னத்துக்குள்ள கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு. வீடு மனை சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல இந்த கேதுன்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். சொந்த இடமே உங்களுக்கு சாதகமா வர்றது, பூர்வீக சொத்து உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தை மூலமாக ஏதாவது மனக்கசப்புகள் இருந்து அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு, உயர்கல்வி படிக்கிறது, நல்ல தீர்த்த யாத்திரை போறது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு தாராளமாக நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து போகும்பொழுது நிச்சயமாக கும்பராசி கும்பலக்கணத்துக்கு நல்ல வெற்றிகள் உண்டு இருக்கு. ஆனா இருப்பினும் ராகு கேது அந்த இடத்துல தோஷமா இருக்கிறதால கொஞ்சம் உக்கர தெய்வ வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கும் பொழுது நல்ல கெட்டதெல்லாம் விலகி நல்லது மட்டுமே வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டு. கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கோங்க. நிறைய ப்ரொமோஷன் இருக்கு, டிரான்ஸ்பர் இருக்கு, ஒரு இடமாற்றம் இருக்குது, வளர்ச்சி உண்டு. அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து உங்களைய நல்ல ஒரு நிலையில கொண்டு போய் உட்கார வைக்க போறாங்க. நல்ல அனுபவத்தை சனி கொடுத்தாலும் அந்த அனுபவத்துக்கு உண்டான வெற்றியை ராகுவும் கேதுவும் கொடுக்க போறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. அதே போல 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல அதிர்ஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். மீன ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு இருந்தார், அதே போல 7ஆம் இடத்துல கேது இருந்தார். இது வந்து ஒரு யோகம் தான். ஆனா இருப்பினும் 7.5 சனி நடந்த காலகட்டங்கள்ல பெருசா ஒண்ணும் செயல்படுத்தி இருக்க முடியாது. ஆனா இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜென்மத்துக்குள்ள வந்து விட்டார். ராகு 12க்கு வருது, கேது 6ஆம் இடத்துக்கு வருது. ராகு கேதுக்கள் 6, 12 இருக்கிறது ஒரு மகாலட்சுமி யோகம், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம். இதெல்லாம் சொன்னாலும் கூட ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஜென்ம சனி உங்களுடைய மைண்ட வந்து ரொம்ப மழுங்கி வச்சிருக்கு, அதாவது மந்த நிலையில வச்சிருப்பார். அடுத்தடுத்து என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலையேன்னு பிளாக்ல போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் கேதுவோ அல்லது ராகுவோ இருந்தா நிறைய விரயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு. அப்ப ராகு 12 இருக்கும் பொழுது விரய செலவுகள், ஆன்மீக செலவுகள், மருத்துவ ரீதியான செலவுகள் இதெல்லாமே கொடுப்பார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்கள். அதே போல 12ல ராகு இருந்தால் நிறைய பயணங்கள் வரும், நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய உடம்பு ரொம்ப வலியாகும் அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகள் அப்படிங்கிறது உண்டு. இது மீன ராசி மீன லக்னத்துக்கு பொருந்தும். அதே போல ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்தால் அவங்கள நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தா அவங்கள நல்லது பண்றதும் தான் இந்த ராகு கேதுக்கு உண்டான வேலை. ஜென்ம சனியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா இல்லாம தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராகுவும் கொஞ்சம் 12ல இருக்கனால கொஞ்சம் விரைய செலவு வந்து அதிகமா சொல்லுது. சோ வந்து பணம் ஏதாவது
கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரியோ, அதே போல மற்றவர்கிட்ட ஏதாவது பண தேவைகளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. ராகு 2ஆம் இடத்தை பாக்குது. இதுல பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, யாராவது வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னா தாராளமாக 12ஆம் இடத்து ராகு சப்போர்ட் பண்ணும். அதே போல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால, தொடர்பு கொள்றதுனால வெளிநாட்டு வருமானம் வரும். வெளிநாட்டில் பணம் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். அப்ப வெளிநாடு போற ஜாதகமாக உங்க ஜாதகம் இருந்தா குறிச்சு கொள்ளுங்க. இந்த ராகுவும் சனியும் நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களை வெளியே அனுப்புவாங்க. அதே போல அவர் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் மாற்றங்கள், ஒரு இடமாற்றங்கள், இந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தொழில் பண்ணலான் இருக்கோம், இந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு வேற தொழிலே மாத்தி பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற ஐடியால ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க. பதவி இல்லாம இருக்குன்னா ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா ஜென்ம சனியாக இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாவோ ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல உங்களை கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படிங்கறதையும் காட்டுது. இருப்பினும் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கும், கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத காட்டுது. வெளிநாடு வெளியூர் படிப்புக்கு வேலைக்கு இதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு, ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்படி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்தது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ல இருக்குது. 6ல் கேது இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். உங்க முன்னாடி எதிரி மண்டி போட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். உங்களுக்கு தப்பு தான் நடக்கும், உங்களை முதுகுலதான் குத்த போறாங்க, யாரு குத்துறாங்க என்ன குத்துறாங்கன்னு தெரியாது. வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை நடக்க போகுது. உங்களுடைய ஏன்னா ஜென்மசனி இதெல்லாம் பண்ணும். உங்களுடைய தொழில் செய்யக்கூடியவங்களை உங்களுக்கு துரோகியா மாற போறாங்க. உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு துரோகம் பண்ண போறாங்க. ஆனால் கேது 6ல இருக்கிறதுனால அதெல்லாம் காட்டி கொடுத்து விடும். யாரெல்லாம் உங்களுக்கு இப்படி நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாமே கஷ்டங்களோட வாழ்க்கையை நகர்த்து வச்சிருவார். நீங்க மனவேதனைப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வேதனைப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் நீங்க விடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்க பல மடங்கான கண்ணீரை சிந்த வைப்பார் அப்படிங்கிறதுதான் இந்த கேது 6ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்துல கேது இருந்த வயிறு உபாதைகள், அதீத அன்லிமிட்டெட் ஃபுட் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நான்வெஜ் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுல அன்கண்ட்ரோல்டு இல்லாம போறது, ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது, ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடை கேது அங்க இருக்கிற வரைக்கும் வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஒரு பரிகாரம். வயிறு உபாதைகள், குடல் சார்ந்த பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல கடன் வாங்க வச்சிருவார். கடன் இல்லாம இருந்ததுன்னா கடன் வாங்க வச்சிரும். கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதிக எஃபர்ட் போட்டு ஓட வைப்பார். ஏதோ ஒரு வழியில கடன் சார்ந்த விஷயத்த கொடுத்தே தீரும். வேலையில கொஞ்சம் பிரச்சனை, வேலை ஆட்கள் அமையாம போறது, வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள் வர்றது, அதனால வேலை தடைபடுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் கேது இருந்தால் வேலையாலே அமையாது. வேலையை ஏற்படுறதுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களா சொந்தமா முயற்சி பண்ணி நீங்களாதான் அந்த வேலையை செஞ்சு மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதோ ஒண்ணு மாத்தி 6ல கேது இருந்தா வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல அந்த கேது 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தா அது விலகும். அப்படி பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வண்டி வாகனங்கள், வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதுல இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் தொடர்பு ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அதுக்கு ஏதாவது செலவு பண்றது, தேவையில்லாத விரைய செலவுகள் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சித்தி உறவுகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அல்லது சித்திக்கு ஏதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதை பிரிச்சுடுவார். அப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். 8ஆம் இடங்கிறது மறைமுகமான பணம் நிறைய வரும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கிறனால அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த மாதிரி ஏதாவது நிறைய ஐடியா வரும். அங்க பணம் வருது, இதை பண்ணி கூட நிறைய ஃப்ராட் லைன்ஸ் எல்லாம் உள்ள வரும். அதெல்லாம் போய் சிக்கி மாட்டி உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. நீங்க தான் யாரு தப்பு பண்ணனாலும் நீங்க தான் மாட்டிக்குவீங்க. உங்களை தான் முன்னாடி நிறுத்துவார். அதனால திடீர் அங்க காசு வருது, இங்க காசு வருது, தேவையான அலைச்சலும் வேண்டாம். அதே போல இந்த காலகட்டங்களில் பணம் வந்தாலும் தங்காது. பணம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜென்ம சனியில. அப்படியே வந்தாலும் அது தங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுல பழியோ பாவங்களோ இதெல்லாம் இல்லாம வராது அப்படிங்கறதா அமைப்பு. உழைச்ச காசு வரும், உழைப்பில்லாம வரக்கூடியது எதுவுமே நிலைக்காது அப்படிங்கிறது இந்த காலத்துல சொல்லக்கூடிய ஒரு பலனாகும். உடல் உபாதைகள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுது.
8ஆம் இடத்துக்கு கேது வரும்பொழுது மறைந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார். ரகசியங்கள் எல்லாமே வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உயிர் சொத்து சார்ந்த சொத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வுகளையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார், அல்லது அதை நோண்டி விட்டு அது உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக மீன ராசிக்கு ராகு கேதுகள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா வெளிநாடு, வெளியூர், தீர்த்த யாத்திரை, கோவில் வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. பட் பொருளாதாரம், பணம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பு கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.